அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் தாவேகாவுக்கு பணத்திற்காக பதவிக்காக சென்றவர்கள். முன்னாள் எம்எல்ஏ ரவி தனது சொத்தை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை விமர்சிக்கிறார். அதிமுக மாவட்ட செயலாளர் லோகநாதன் பேட்டி. ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் APS லோகநாதன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: அதிமுக தேய்ந்து போன ஓய்ந்து போன கட்சி அல்ல. ஒரு சிலர் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றுள்ளனர். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் 3 முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ரவி வெற்றி பெற்றார். 9 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக பதவி வகித்தார். துணை கொறடா என்ற பதவியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி அதிமுக. முன்னாள் எம்எல்ஏ ரவி அதிமுகவை ஒரு லெட்டர் பேடு கட்சி என்று தெரிவித்துள்ளார். அவர் தன் குடும்பத்தையும் சொத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேறு கட்சிக்கு சென்றுள்ளார். அவருக்கு வேறு எந்த தகுதியும் இல்லை. 1 லிட்டர் பெட்ரோல் கூட வாங்க முடியாமல் சைக்கிளில் வந்தவர். அவர் ஒருவரையும் வாழ வைத்தது கிடையாது. அதிமுக ஜனநாயக கட்சி, மக்களுக்காக உருவான கட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிலரை களை எடுத்துள்ளார். கட்சியில் துரோகி யார் என்பதை தெரிந்து நடவடிக்கை எடுத்துள்ளார். அதிமுக லெட்டர் பேடு கட்சி என்று சொல்வதற்கு முன்னால் எம்எல்ஏ ரவிக்கு எந்த அருகதையும் இல்லை. உண்மையான தொண்டன் யாரும் அதிமுகவை விட்டு செல்லவில்லை. 2016 தேர்தலில் பாமக கூட்டணி இல்லாமல் அதிமுக வெற்றி பெற்றது. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ரவிக்கு தொகுதியில் கெட்ட பெயர், குடும்ப உறுப்பினர்களை கட்சி பதவியில் வைத்திருக்கிறார் என்பதால் தான் மக்கள் அவரை நிராகரித்து விட்டனர். உண்ட வீட்டுக்கு 2 செய்துவிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் முன்னாள் எம்எல்ஏ ரவி பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். ரவி விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதிமுக சார்பில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 3 முறை எம்எல்ஏவாக பதவி வகித்தவர். அதனால் அவருக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது. அதிமுக லெட்டர் பேடு கட்சி என்று சொல்லும் அவர் அதிலிருந்து பெறும் பென்ஷன் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விடுவாரா? நாங்கள் அவரால் வெட்கப்படுகிறோம். கட்சியை விட்டு அவர் சென்றது பலருக்கு மன நிம்மதியை தருகிறது. 2026 தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெற உள்ளது. அப்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதல்வராக வெற்றி பெறுவார் என்று அவர் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது திமுகவை மக்கள் நிராகரிச்சு 2 மாசம் ஆகிப்போச்சு. 5 ஆண்டு அவங்க ஆட்சி நிராகரிச்சாங்க. கழக நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் சிறப்பான முறையில் இன்று கழகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதிமுக அழிஞ்சிச்சு, அதிமுக தேய்ந்து போன கட்சி, ஓய்ந்து போன கட்சின்றாங்க. தேய்ந்து போன கட்சியோ ஓய்ந்து போன கட்சியோ இல்லை. இங்க இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் ஒரு தொண்டர் கூட இனி வரைக்கும் வெளியில யாருமே போல. ஒட்டு மொத்தமா ஐயா எடப்பாடியார் தலைமையில் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இன்னி வரைக்கும் எல்லாமே ஒன்றா இருந்து தான் இருக்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு எல்லாம் போனவங்க தான். அதுபோல் முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணத்தில் ரவி அப்படின்னு சொல்லி முந்தா நாள் இதுக்கு முன்னாடி அதிமுக 3 முறை எம்எல்ஏவாக இருந்தார். 9 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்தாருன்னு சொல்லக்கூடாது, 3 முறை எம்எல்ஏவா, 5 முறை 1/4 நூற்றாண்டு அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க தலைமையில். அதில் 3 முறை ஜெயிச்சார். அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருந்தார். 9 வருஷம் மாவட்ட கழக செயலாளராக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைமை கொறடா, துணை கொறடா கொடுத்து அழகு பார்த்த கட்சி தான் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த கட்சியை வந்து முந்தா நாள் போயிட்டு இவர் ஏதோ ஒரு தன் சுய லாபத்துக்காக ஒரு கட்சிக்கு போறாரு. எங்கே வேணா போட்டோம், எந்த கட்சிக்கு வேணாலும் போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது அவர் எந்த கட்சிக்கு வேணாலும் போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. முந்தா நாள் நேற்று காத்தால பெஞ்ச மழையில முளைச்ச காலம் அந்த தாவேகா கட்சியில் போய் சேர்ந்தது இல்லாமல் எங்களுடைய கட்சியை வந்து லெட்டர் பேட் கட்சின்னு சொல்றாரு. எங்களுடைய கட்சியில தான் இருந்து தன் குடும்பத்தையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் நல்லா வளப்படுத்தி வாழ்ந்து எங்களுடைய அதிமுக கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரோட ரத்தத்தை வியர்வையா சிந்தி அவரை ஜெயிக்க வச்சு 3 முறை நாங்கள் எம்எல்ஏ வாக்கணும். இந்த கட்சியை சொல்றாரு லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லி. அதை சொல்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, அவருக்கு. ஏன்னா அவருக்கு விலாசம் கொடுத்தது அதிமுக.
அவருக்கு எல்லாம் ஏற்றம் கொடுத்தது அதிமுக. ஒவ்வொரு தொண்டரும் ஓய்ச்சாங்க. அவருக்கு அம்மா இருக்கும்போது சீட்டு கொடுத்தாங்க, எடப்பாடி இருக்கும்போது சீட்டு கொடுத்தாரு. எல்லாமே அவருக்கு செஞ்சது எல்லாமே இந்த அதிமுக. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு அவருக்கே தெரியும். 1 லிட்டர் பெட்ரோல் கூட போட முடியாம சைக்கிளில் வந்தவர் அவர். அது மாதிரி ஆளு இன்னைக்கு தன்னை காப்பாற்றிக்க, தான் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக்க, தான் சொத்தை காப்பாற்றிக்க, தான் பிள்ளைங்களோட வளர்ச்சிக்காக தான் இருக்கணும், தான் பிள்ளைங்க இருக்கணும், அவ்வளோதான். இந்த அதிமுகவில் 25 வருஷம் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த அதிமுகவில் 9 வருஷம் மாவட்ட செயலர் இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட வாழ விட்டதே கிடையாது. ஒருத்தர் கூட வாழ விட்டது கிடையாது. ஒருத்தர் கூட வளர்ந்ததே கிடையாதுங்க. ஏன்னா அவர் தான் மட்டும் தான் இருக்கணும், தான் குடும்பம் மட்டும் இருக்கணும். இது திமுக கிடையாது. இது குடும்ப ஆட்சி பண்ற கட்சி கிடையாது. இது ஜனநாயக கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இது ஜனநாயகமாக உருவாக்கின கட்சி, மக்களுக்காக உருவாக்குற கட்சி. இதுல பாத்தீங்கன்னா தலைவருக்கும் அம்மாவுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. அம்மாவுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாதாரண கிளை செயலாளர் உயர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் கட்சியினுடைய பெரிய உயர்ந்த பொறுப்பு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாருன்னா அதான் அதிமுக. இந்த மாதிரி ஒரு துரோகிங்க இது இன்னைக்கு துரோகிங்களை அடையாளம் காண்ற நேரம். இது ஒரு பயிர் நல்லா வளரணும்னா களை எடுக்கணும். இப்போ ஐயா எடப்பாடியில் களை எடுத்துருக்கிறாரு. அதனால இந்த துரோகிங்கெல்லாம் உண்மையான துரோகிங்கெல்லாம் கட்சி துரோகிங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் வெளில போறாங்க. ஆனா உண்மை தொண்டை ஒருத்தர் கூட வெளியே போகல. இந்த மாதிரி தன்னை காப்பாத்திக்க, தன் சொத்தை காப்பாத்திக்க, தன் குடும்பத்தை காப்பாத்திக்க, இந்த மாதிரி கேவலமான வேலையை தான் செஞ்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக சார்பா தெரிவிக்கிறது என்னன்னா, இவர் எந்த கட்சிக்கு வேணாலும் போட்டா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்க கட்சி லெட்டர் பேட கட்சின்றாரு. அது மாதிரி சொல்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் தகுதியும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கேவலமான ஆளு. தன்னை அதாவது எப்படின்னா, தன் தாய் ஒரு குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்கி நல்லா வளர்த்து தன் தாயை நடு ரோட்டில் விட்டு போற மாதிரி தன்னை வளர்த்த கட்சி கட்சிக்கு எந்த ஒரு தன்னை வளர்த்த கட்சிக்கு ஒரு விசுவாசம், நன்றி. சரி நீங்க எங்க போறீங்க போயிட்டு போங்க. ஆனா கட்சி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் எதுக்கு இவர் கட்சி விட்டு போறாருன்னா, இவர் இங்க நாட்டு நாயகர் தானே, ஜெயிக்க வேண்டியது தானே. ஏன் ஜெயிக்க தெரியுங்களா? பாமகவால இவர் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றாருல. இவர் ஜெயிக்காததுக்கு காரணம் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கணுமோ கடுமையா உழைச்சாங்க. ஆனா இவர் அரக்கோணம் தொகுதி மக்கள்கிட்ட ரொம்ப கெட்ட பேரு, குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி பண்றாரு, தன் குடும்பத்தோட வளர்க்கிறாரு சொல்லி எல்லா மக்களும் இவரு புறக்கணிச்சுட்டாங்க, இவரை நிராகரிச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இப்ப இந்த மாதிரி பேசுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பேசுறாருன்னா, தாவேக்கால போயிட்டு அந்த இடத்துல நம்ம இருப்பை காட்டணும், நம்ம யாருன்னு தெரியணும், அந்த இடத்துல நம்ம திரும்ப போய் நம்ம அங்க ஒரு உருவாகணும்னு சொல்லி தான் இருந்த கட்சியை, தான் வளர்த்த கட்சியை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி தான் உப்பிட்ட கட்சிக்கு துரோகம் பண்றாரு. இதுதான் அவருடைய வரலாறு. அவருடைய வரலாறு பாத்தீங்கன்னா 4 நூற்றாண்டு துரோகம் தான். மாவட்ட